இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புது ரேஷன் கார்டு மற்றும் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்திருந்தனர். இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக குடியேறியவர்கள், தனி வீடு பிரித்தவர்கள் பலர் ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர். இப்படி ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை, மொத்தமாக 2,80,000 பேர். இதில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத மீதமுள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த 2 வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு 3 மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இனி புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார். யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமை தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம். எவ்வளோ பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் 3 மாதத்தில் 1000 ரூபாய் உரிமை தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்து நீண்ட நாட்களாக ரேஷன் கார்டு கிடைக்காதவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு பெற தகுதியானவரான்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஆய்வு செய்வாங்க. அதன் பிறகு அவர்களுக்கும் விரைவில் குடும்ப அட்டை வழங்கப்படும். அவர்களும் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவராக இருந்தால் விண்ணப்பித்து உரிமை தொகை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்தில் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க தவறியவர்கள், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இதுதான் தற்போதையிலான முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.